என்னோட கையில ஒரு பலூன் இருக்கு. இப்ப இந்த பலூன்ல நான் ஊசி இறக்குனா என்ன ஆகும்? பட் இப்ப நான் ஊசி இறக்குவேன் பாருங்க. How it's possible? This is physics. இப்ப இந்த பலூனை நான் ப்ளோ பண்ணும்போது பலூனோட மெட்டீரியல் எல்லா ஏரியாலையுமே ஈவனா ஸ்ட்ரெச் ஆகாது. இந்த மிடில் ரீஜியன்ல அதிகமா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த பாட்டம் ரீஜியன்ல அதோட ஸ்ட்ரெச்சிங் கம்மியா இருக்கும். ஸ்ட்ரெச்சிங் கம்மியா இருக்க இடத்துல திக்னஸ் அதிகமா இருக்கும், டென்ஷன் கம்மியா இருக்கும். அதே மாதிரி இந்த ரீஜியன்ல திக்னஸ் கம்மியா இருக்கும், டென்ஷன் அதிகமா இருக்கும். சோ இந்த திக்னஸ் அதிகமாகவும் டென்ஷன் கம்மியாகவும் இருக்க ரீஜன்ல நீடுல இறக்கும் போது அந்த இடத்துக்கு எந்த டேமேஜும் வராது. அதே மாதிரி இன்னொரு குவாலிட்டி என்னன்னா எலாஸ்டிசிட்டி. சோ இந்த எலாஸ்டிசிட்டி இருக்கனால என்ன ஆகும்னா இந்த நீடுல நான் இறக்கும் போது அதை சுத்தி அந்த மெட்டீரியல் இறுக்கமா இணைஞ்சிருக்கும். இந்த குவாலிட்டினால இந்த பலூனுக்கு எந்த டேமேஜும் வராது. சோ இங்க ஆக்ட் ஆகிற மெயின் ரெண்டு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு டென்ஷன், செகண்ட் ஒன் எலாஸ்டிசிட்டி. சோ இப்ப நான் இந்த ஊசியை இங்க இறக்குனேன்னா இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி இன் டச் வித் நோபாவ்.